ஜபத்தை பத்தி யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை யாருமே. கவனிச்சிருக்கீங்களா? ஜபம் பண்ணு ஜபம் பண்ணு ஜபம் பண்ணுவாங்க. இந்த டிசிப்ளின் ஆஃப் பிரேயர், ஜபத்தில் ஒழுக்கம். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜபம் பண்றோம், ஆனா அதுல ஒரு ஒழுக்கம் இல்லாம இருக்கு. ஜபத்தை ஆண்டவர் எப்படி இருக்கணும்ன்றாரு உங்க வாழ்க்கையில, கன்சிஸ்டன்டா இருக்கணும்ன்றார், தொடர்ந்து பண்ணு அப்படின்றார். யூஸ்வலா நம்ம எப்போ ஜபம் பண்ணுவோம்னா, ஏதோ பிரச்சனை வந்தா ஜபம் பண்ணுவோம். அது நல்லதுதான், கண்டிப்பா பிரச்சனை வந்தா ஜபம் பண்ணணும். இப்போ ஜபம் பண்றோம், ஹீலிங் நடக்குது. ஒரு ஜபம் பண்றோம், ஒரு அற்புதம் நடக்குது. ஜபம் பண்றோம், ஒரு பிரேக் த்ரூ நடக்குது. அந்த ரிசல்ட் ரொம்ப பிடிக்குது இல்ல, ஹீலிங் பிடிக்குது, அந்த அற்புதம் பிடிக்குது, அந்த பிரேக் த்ரூ பிடிக்குது. ஆனா ஜெபம் பண்ண பிடிக்க மாட்டேங்குது. நம்பர் 1 ஊழியக்காரர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டீங்க உலகத்துல, அவர் தான் நம்பர் 1. அப்போஸ்தலர் பவுல் மாதிரி ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டீங்க, பேதுரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்க. அவரே உங்களுக்கு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? சோர்ந்து போகாமல் நீ ஜெபம் பண்ணுன்னு உங்ககிட்ட தான் சொல்லுவாரு. ஏதோ ஒரு குறைவு இருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில. அதுல ஒன் ஆஃப் த ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம ஜெபம் கொஞ்சம் குறைவா இருக்கு. நீங்க ஜெபம் பண்றதை ஆண்டவர் விரும்புறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. God likes to see you praying. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் முதல் வசனம். The Gospel according to Luke chapter 18 verse 1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆமென். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட், ஜெபம். ஸோ இப்போ இந்த அந்நிய பாஷை ஜெபத்தை பத்தி நம்ம வியாழக்கிழமை ஸ்பெஷல் மீட்டிங்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த டியூஸ்டே மீட்டிங்ஸ்லயும் ஜெபத்தை குறித்து கொஞ்சம் பேசலாம். ஸோ தட் இன்னும் நிறைய வெளிப்பாடு வரும். ஏன்னா ஜெபத்தை குறித்த ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு, ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது ஜெபத்தை குறித்து? வேதம் என்ன சொல்லுகிறது? அதுதான் ரொம்ப முக்கியம். இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்றது முக்கியம் இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, வேதம் என்ன சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், இதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இயேசு கிறிஸ்து லூக்கா 18ல ரொம்ப அழகா ஒரு உவமையை பேசுறாரு. அந்த உவமையை எதுக்கு அவரு அங்க பேசினார்னா, மனிதர்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணுமா. ஆமென். That men ought to pray always and not lose heart. Hallelujah. Men ought to pray always அப்படின்னு போட்டிருக்கு. மெசேஜ் வெர்ஷன்ல போடுங்க, அந்த இங்கிலீஷ் அதை மெசேஜ்ல போடுங்க, கீழே மெசேஜ்லயும் போடுங்க. Jesus told them a story showing that it was necessary for them to pray consistently and never quit. கன்சிஸ்டன்ட்லின்றதான் ரொம்ப முக்கியம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜோம்புறது. கன்சிஸ்டன்ட்லினா எப்பொழுதும் தொடர்ந்து செய்வது. கன்சிஸ்டன்சி தான் இன்னைக்கு நிறைய லேக்கிங். கிறிஸ்டியானிட்டியில பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சின்னு ஒரு மேட்டர் இருக்குது. அது 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 நிறைய பேருக்கு அது விட்டுறாங்க. அது கன்சிஸ்டன்சினா என்னன்னா, ஒரே காரியத்தை தொடர்ந்து செய்வது. இப்போ டெய்லி காலையில தொடர்ந்து ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்களா? காலையில எந்திரிச்சோன்னா தொடர்ந்து ஒரு டெய்லி செய்றீங்களா? பிறந்ததுல இருந்து செய்றீங்க. என்ன செய்றீங்க? பல்லு விளக்குறீங்க. யாராவது பல்லு விளக்காம இருந்திருக்கீங்களா? கிடையாது. காலையில எந்திரிச்சோடனே கரெக்டா பல்ல விளக்கிடுவீங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச முடியுது. கன்சிஸ்டன்டா நீங்க பல்ல வளர்க்கலன்னா உங்ககிட்ட யாரும் பேச முடியாது. நீங்க என்கிட்ட ஜபத்துக்கு வந்தாலும் நான் கொஞ்சம் தள்ளி நின்று தான் ஜோம் பண்ணும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். ஸோ கன்சிஸ்டன்டா பல்ல வளர்க்கறதுனால பல்லு கொஞ்சம் ஒழுங்கா இருக்கு. புரியுதுங்களா? இப்போ புரியுது கன்சிஸ்டன்டா என்னன்னு புரியுதா? தொடர்ந்து ஒரு காரியத்தை என்ன பண்ணணும்? செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ தொடர்ந்து செய்யும் பொழுதுதான், நல்லா கவனிங்க, பல்ல தொடர்ந்து வளர்க்கறதுனாலதான் பல்லு பல்லா இருக்குது. தொடர்ந்து வளர்க்கறதுனாலதான் பல்லு எப்படி இருக்கு? பல்லு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. பல்லு அதோட வேலையை கரெக்டா செய்யுது. ஒரு கறி பீஸை உள்ள போட்டீங்கன்னா அழகா அந்த கறி என்ன பண்ணிருது? நல்லா சூப் பண்ணி சவைச்சு உள்ள இறக்கிடுது உள்ள. இப்போ நீங்க தொடர்ந்து அதை ஒழுங்கா பண்ணலன்னா பல்லு கொஞ்சம் ஏட உடமாயிரும் ஒரு மாதிரி. அதே போலதான் ஜெபத்தை ஆண்டவர் எப்படி இருக்கணும்ன்றாரு உங்க வாழ்க்கையில? கன்சிஸ்டன்டா இருக்கணும்ன்றார், தொடர்ந்து பண்ணு அப்படின்றார். யூஸ்வலா நம்ம எப்போ ஜெபம் பண்ணுவோம்னா, ஏதோ பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணுவோம். அது நல்லதுதான், கண்டிப்பா பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணணும். இன்னொரு ஒரு மெத்தட் இப்ப வந்துருச்சு புதுசா. என்னன்னா, பிரச்சனை வந்தா இன்னொருத்தர் நமக்காக ஜெபம் பண்ணுவார். அது ஒரு மெத்தட் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க புதுசா. இப்போ புதுசுன்னு சொல்ல முடியாது, அது கொஞ்ச நாளா தான் இருக்குது. சரிங்களா? அவுட் சோர்சிங் யுவர் பிரேயர். அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. அவுட் சோர்ஸ்னா அந்த வேலையை யாருக்கா கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு சிக்கல் வந்துருச்சு, ஒரு முடிவு எடுக்கணும். சரி என்ன பண்ணலாம்? அப்படியே பார்ப்பாங்க, அப்படியே போன் லிஸ்ட்ல பார்ப்பாங்க, யாராவது ப்ராஃபிட் இருக்காரா அப்படின்னு தேடுவாங்க. சரி, ஓகே, ரைட். இல்லைன்னா யாராவது நல்ல ஒரு பிலீவர் கால் பண்ணுவோம். கால் பண்ணி, உங்களுக்கு தெரிஞ்ச தீர்க்கதரிசி யாரா இருந்தா சொல்லுங்க, கொஞ்சம் ஒழுங்கா தீர்க்கதரிசனம் சொல்லுவாரா, எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுவாரா,
அது அது அதுவும் எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. உடனே கால் பண்ணி பிரதர் ஆண்டவர் என்ன சொல்றாரு பிரதர் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொன்னதை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு தீர்க்கதரிசிக்கு போயிடுவாங்க. சேஞ்ச் த ப்ராஃபிட். தீர்க்கதரிசியை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில குழம்பி போய், புரியுதுங்களா? இது ஒரு பேட்டர்ன் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அவுட் சோர்சிங் பிரேயர். அதாவது எல்லாருக்கும் வந்து என்னன்னா, ஜெபத்தின் மூலமாக வருகிற ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்டா? எவ்ரிபடி லைக்ஸ் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் பிரேயர். ஜெபம் பண்ண ஒரு ரிசல்ட் ஒன்று வருது பாத்தீங்களா? இப்போ ஜெபம் பண்றோம், ஹீலிங் நடக்குது. ஒரு ஜெபம் பண்றோம், ஒரு அற்புதம் நடக்குது. ஜெபம் பண்றோம், ஒரு பிரேக் த்ரூ நடக்குது. அந்த ரிசல்ட் ரொம்ப பிடிக்குது இல்ல? ஹீலிங் பிடிக்குது, அந்த அற்புதம் பிடிக்குது, அந்த பிரேக் த்ரூ பிடிக்குது. ஆனா ஜெபம் பண்ண பிடிக்க மாட்டேங்குது. பிறந்தல இருந்து கிறிஸ்தவனா இருக்கிறதுனால நிறைய ஜபங்கள்லாம் அட்டன் பண்ணிருக்கேன் அந்த சர்ச் எல்லாம். ஏதாவது ஒரு ஒர்ஷிப் மீட்டிங் அப்படின்னா பெரிய கூட்டம் வந்துடும். வந்து திங்க எல்லாம் கூச்சிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? தப்பு கிடையாது, ஒர்ஷிப்ல போய் நல்லா பண்றதுலாம் தப்பு இல்ல. பாஸ்டர் வந்து வாங்க ஜபம் பண்ண வாங்க அப்படின்னா 10 பேர் தான் இருப்பான். நீங்க ஒர்ஷிப்னா 200 பேர் இருந்தீங்க, ஜபம்னா 10, அதே சபையில 10 பேர் தான் வந்து உட்காந்துருப்பாங்க. அது அந்த 10 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசு 60 வயசு மேல இருப்பாங்க. வாலிபர்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க ஜபத்துக்கு, சின்ன பசங்க எல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஆனா மத்ததுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ஒரு இது போடலாம் வாங்க, ஒரு நம்ம சர்ச்சில் வந்து ஒரு சேல் போடலாம் வாங்க, ஒரு நல்ல ஸ்டால் எல்லாம் போட்டு பிரியாணி பொட்டலம் கட்டி வித்து சேல் போடலாம்னு திப்புன்னு வந்துடுவாங்க. எல்லாம் பிரியாணி கிண்டுறேன், எல்லாரும் அன்னைக்கு மாஸ்டர் ஆயிடுவாங்க, பிரியாணி மாஸ்டர் ஆயிடுவாங்க, வந்து உட்காந்துருவாங்க. ஆனா ஜெபம் பண்ண வாங்கன்னா ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் என்னன்னா, எதுக்கு பிரதர் ஜெபம் பண்ணணும்? அதுக்குதான் சில பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு போன் பண்ணனா அவங்க ஜெபம் பண்ண போறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஆஃபரிங்க கொடுத்துட்டோம்னா நமக்காக என்ன பண்ணிடுவாங்க, நமக்காக அவர்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவார்கள் அப்படின்னு வசனத்தை மாத்திட்டாங்க. கிடையாது, டசன்ட் ஒர்க் லைக் தட். சரிங்களா? என்னதான் பெரிய ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு நீங்க ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் பெரிய பெரிய ஊழியக்காரர் அவர் தான் வச்சுக்கோங்க. நம்பர் 1 ஊழியக்காரர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டீங்க உலகத்துல. அவர் தான் நம்பர் 1. அப்போஸ்தலர் பவுல் மாதிரி ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டீங்க, பேதுரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்க. அவரே உங்களுக்கு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, சோர்ந்து போகாமல் நீ ஜெபம் பண்ணுன்னு உங்ககிட்ட தான் சொல்லுவாரு. Men always have to pray without losing heart. ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் ஜெபம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில இன்றி அமையாதது. அதாவது வந்து இன்டிஸ்பென்சிபிள். கிறிஸ்டியன் லைஃப் வித்தவுட் பிரேயர் இஸ் நாட் எ கிறிஸ்டியன் லைஃப். ஜெபம் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாது. ஹல்லேலூயா. இப்ப நீங்க ஒரு லாங் ட்ரிப்புக்கு நீங்க போறீங்க, இங்க இருந்து கிளம்புறீங்க, நாளைக்கு காலையில 6 மணிக்கு கிளம்பணும். இங்க இருந்து நீங்க திருநெல்வேலிக்கு போறீங்க கார் எடுத்துக்கிட்டு. சரிங்களா? கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணணும் திருநெல்வேலிக்கு, கார் எடுத்துட்டு கிளம்பணும். ஓகே, என்ன பண்ணுவீங்க? உங்க கையில போன் இருக்கும்ல, ஸ்மார்ட் போனு, எல்லாம் ஃபுல் சார்ஜ் ஏத்துவீங்க. கரெக்டா? ஃபுல் சார்ஜ் 100% சார்ஜ் ஏத்திட்டு தான் என்ன பண்ணுவீங்க, கார்ல ஏறுவீங்க. அது மாதிரி கார்ல ஃபுல் டேங்க் பெட்ரோல், ஃபுல்லா பெட்ரோல் போட்டுட்டு கார் எடுப்பீங்க. கரெக்டா? ஏன்னா போற வழியில உங்களுக்கு போன்ல இருக்க சார்ஜ் தேவைப்படும். ஏன்னா ஒரு மேப்ல பார்க்கணும், ஒரு பேமெண்ட் பண்ணணும், எதனால என்ன தேவைப்படுது, போன் சார்ஜ் கண்டிப்பா தேவை உங்களுக்கு. அதே போல இங்க இருந்து அங்க போய் சேர்றதுக்கு ஃபியூவல் தேவை, கார்ல ஃபியூவல் தேவை. ஸோ ஃபுல் டேங்க் பண்ணிட்டு தான் கிளம்புறது. கரெக்டா? யாராவது வந்து கார்ல வந்து எம்டில இருக்கும்போது, ரிசர்வ்ல இருக்கும்போது கிளம்புவீங்களா? லாங் ட்ரிப் கிளம்ப மாட்டீங்க. நியரஸ்ட் பெட்ரோல் பங்க்ல ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு தான் கிளம்புவீங்க. இல்ல 100 ரூபாய்க்கு போடுங்க சார், 100 ரூபாய்க்கு போட்டு கிளம்புவீங்களா? கிடையாது. இல்ல போன்ல 10% சார்ஜ் வச்சுட்டு போவீங்களா? போக மாட்டீங்க, ஃபுல்லா போவீங்க. ஏன்னா யூ நீட் ஸ்ட்ரென்த், யூ நீட் கெப்பாசிட்டி, யூ நீட் எனர்ஜி ஃபார் த ஜேர்னி. அந்த போகிற பயணத்திற்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது? பலன் தேவைப்படுது. ஹல்லேலூயா. அது கெப்பாசிட்டி தேவைப்படுது, எபிலிட்டி தேவைப்படுது. அதனால எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிட்டு தானே கார்ல ஃபுல்லா ஒரு 5-6 தண்ணி பாட்டில் எடுத்து வச்சிருவீங்க. 4 பேர் போறீங்க, 5 பேர் போறீங்க, எல்லாம் ஆளுக்கார ஒரு பாட்டில் தண்ணி பாட்டில், எல்லாம் ஃபுல்லி பேக்டா தான் கிளம்புவீங்க. ஹல்லேலூயா. because you need strength for the journey. பாருங்க, ஒரு வசனம் படிங்க, நீதிமொழிகள் 24:10. சிஸ்டர் படிங்க, Proverbs 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்துல சோர்ந்து போயிட்டீங்க. இந்த ஆபத்து காலம், டே ஆஃப் அட்வர்சிட்டி அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. இந்த டே ஆஃப் அட்வர்சிட்டினா, நம்ம வாழ்க்கையில நிறைய காலங்கள் வருது இல்ல. சில காலங்கள் வந்து நல்ல சந்தோஷமான காலங்களா இருக்கு, சில கொஞ்சம் ஒரு மாதிரி ஆபத்தான காலங்கள், கொஞ்சம் பிரச்சனையான காலங்களும் வருது, சிக்கலான காலங்களும் வருது இல்ல. சோ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலம் குறுகினது. If you faint in the day of adversity, your strength is small. சோ ஆபத்து காலத்துல
நீங்க எவ்வளவு பலனா இருக்கிறீங்கன்றதுதான் உங்க விசுவாசம் எப்படி இருக்குது என்பதை அது என்ன பண்ணுதான் காட்டுது. ஆமென். How much strength do you display during the day of adversity shows how much faith you have. ஆமென். ஒரு ரியல் கிறிஸ்தவனுடைய டெஸ்டே எங்க தெரியுமா இருக்குது? ஒரு ரியல் கிறிஸ்தவன் எப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஆபத்து காலத்துல அவன் எந்த அளவுக்கு வந்து நிக்கிறான், ஆபத்து காலத்துல எந்த அளவுக்கு அவன் நிக்கிறான், ஆபத்து காலத்தை எந்த அளவுக்கு அவன் சமாளிக்கிறான், ஆபத்து காலத்துல எப்படி வந்து அவன் ஆண்டவரோட அந்த ஐக்கியத்துல தொடர்ந்து இருக்கிறான், ஆபத்து காலத்தை எப்படி மேற்கொள்றான். அதுதான் அவனுக்குள்ள இருக்க பலன் என்ன, அவனுக்குள்ள இருக்க விசுவாசம் என்ன என்பதை காட்டு. சோ ஜெபம் என்பது எப்படி இருக்குது? ஆபத்து காலத்துல வர பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான பலத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஹalleluya. It will give strength to handle the day of adversity. இதுதான் ஜெபம் பண்ணும் உங்க வாழ்க்கை. It will give you strength. நல்லா கவனிங்க. நல்ல உங்களுக்கு பலன் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உட்காந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பலன் ரொம்ப பிரச்சனை வந்தாலே பயம் வந்தது பிரதர், பிரச்சனை வந்தாலே சோர்வு வந்துடுது பிரதர், லைட்டா ஒரு பேட் நியூஸ் கேட்டாலே ஒரு மாதிரி மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி தலைலாம் சுத்த ஆரம்பிச்சிருது பிரதர், வயிறெல்லாம் கடகடன்னு சத்தெல்லாம் கேட்குது பிரதர். அப்படின்னா ஏதோ ஒரு குறைவு இருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில. அதுல ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெபம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. ஹalleluya. ஏன் குறைவா இருக்குன்னா ஜெபத்தை பத்தி ஒரு பெரிய வெளிப்பாடு இல்லாததுனால குறைவா இருக்கு. அதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஜெபத்தை பத்தி எதுவும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை யாருமே. கவனிச்சிருக்கீங்களா? ஜெபம் பண்ணுன்றாங்க. சார் எப்படி பண்ணும் சார்? என்னங்க இப்போ ஒரு சைக்கிளை கொடுத்து ஓட்டுனா எப்படி ஓட்டும் புள்ள? சொல்லி கொடுக்கணும்ல. இதான் சைக்கிள், இதான் வீலு, இதான் பெடலு, இப்படிதான் பிடிக்கணும், இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் ஃபர்ஸ்ட் மங்கி பெடல் அடிக்கணும், குரங்கு பெடல் அடிக்கணும், சொல்லி கொடுக்கணுமா இல்லையா பிள்ளைக்கு? சும்மா கொடுத்தா ஓட்டிடுமா புள்ள? இப்ப கார் வாங்குறீங்க, காரை வாங்கிட்டா ஓட்டு அப்படின்னா ஓட்டிடுவீங்களா? சொல்லி கொடுக்கணும். இதான் கார்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, இதான் ஸ்டியரிங் வீலு, இதான் பிரேக், இதான் ஆக்சிலேட்டர், இதான் கிளட்ச்னு சொல்லிக்கணும். ஒழுங்கா சொல்லி கொடுக்கலாம். பிரேக் அனுப்பாம ஆக்சிலேட்டர் அமைக்கிறோம், நேரா போய் கார் போயிடும், நேரா நிக்காம. எல்லாத்தையும் ஒழுங்கா அது சொல்லி கொடுக்கணும். அதே போலதான் ஜெபத்தை பத்தி நம்ம என்ன பண்ணோம், கற்றுக்கொள்ள ரொம்ப முக்கியமா இருக்கு. ஜெபம் ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும் அப்படின்ற தெரியுறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஹalleluya. ஆமென். சோ முதல்ல இன்னைக்கு நீங்க வந்தவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க தான். எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்தவங்க எல்லாருமே எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க தான், கொஞ்சம் ஃபெமிலியரான பீப்புள் தான். ஸோ ஓரளவுக்கு நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இன்னைக்கு வந்து த டிசிப்ளின் ஆஃப் பிரேயர், ஜெபத்தில் ஒழுக்கம், த டிசிப்ளின் ஆஃப் பிரேயர் பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபம் பண்றோம், ஆனா அதுல ஒரு ஒழுக்கம் இல்லாம இருக்கு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, ஜெபம் பண்ணலனாலும் பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது இப்ப இந்த புது நிறைய டீச்சிங்ஸ் எல்லாம் என்ன, ஜெபம் பண்ணாலும் பரவாயில்லங்க, கர்த்தரோடயே தான் இருப்பாருப்பா, நீ கிருபையில வாழ்றப்பா அப்படின்றாங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறாருங்க, அதுல எந்த டவுட்டும் இருக்க வேண்டாம். நீங்க ஜெபம் பண்றதுனாலதான் நீங்க வந்து இருக்கிறீங்கன்னு கர்த்தர் உங்களோட இருக்கிறான்னு நினைக்காதீங்க. ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணல, கர்த்தர் விட்டுட்டு போயிட்டாரு கிடையாது. நாளைக்கு ஜெபம் பண்ணல, கர்த்தர் விட்டுட்டு போயிட்டாரு கிடையாது. கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறாரு. சோ நிறைய பேர் நினைச்சா கர்த்தர் என்னோட தான் இருக்கிறான், அதனால நான் என்ன பண்ண வேண்டாம், ஜெபமே பண்ண வேண்டாம். அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. சூப்பர் ஹைப்பர் ஸ்பிரிச்சுவல் அவங்களாம். கர்த்தர் என்னோட இருக்கிறான், அதனால என்ன பண்ண வேண்டாம், ஜெபமே பண்ண வேண்டாம். பழைய இதுல என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, பழைய உடன்படிக்கை இதுல எல்லாம் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, ஜெபம் பண்ணாதான் இருப்பாரு, அதனால எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி என்ன பண்ணணும், அவரை பிடிச்சு வச்சுக்கணும். ஆண்டவரே போயிடாதீங்க, ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை எடுத்து போடாதீங்க, ஆண்டவரே நான் சிறுகணும் நீங்க பெருகணும், ஏதாவது ஒண்ணு சொல்லி கெஞ்சி மன்றாடி கூத்தாடி அவரை பிடிச்சு வச்சுக்கணும். இல்லைன்னா போயிடுவாரு விட்டுட்டு. அது பரிசுத்த ஆவியானவர்லாம் வந்து பொசுக்குன்னு போயிடுவாரு மூட் அவுட் ஆகிட்டு. அதனால எப்படியாவது கெஞ்சணும் அவர்கிட்ட, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட அப்படின்னு சொல்லி பழைய இதுல அப்படி சொல்லி வச்சிருந்தாங்க. அதுவும் தப்பு தான். அப்படி ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்ட்டார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சோ அப்ப மாற மாட்டார். அன்னைக்கு சொன்னார்னா இன்னைக்கும் அதே தான் அப்ளிகபிள். சோ ஜெபம் பண்றமோ இல்லையா, ஆண்டவர் உங்க கூட தான் இருக்காரு. சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட தான் இருக்காரு, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஹிஸ் பிரசன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அப்பான் யூ. ஹalleluya. ஆனா ஏன் ஜெபம் பண்ணணும் பாருங்க. ஏன் ஜெபம் பண்ணணும்னா, நான் வந்து ரொம்ப நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட இதெல்லாம், அதான் நீங்க எப்ப என் கூட தானே இருக்கீங்க, ஏன் ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். ஆண்டவர் கொஞ்ச நாள் கொஞ்சம் சைலண்டா இருந்தார். சரி ரொம்ப ஓவரா பேசுறான், கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு. ஏன் ஜெபம் பண்ணணும், டப்புனு ஒரு நாள் ஒரு பதில் சொன்னாரு, என்னால தாங்க முடியல அந்த பதில். என்ன சொன்னாரு, இயேசுவே ஜெபம் பண்ணார் அப்படின்ட்டாரு. ஆஹா,
இது பயங்கரமான பதிலா இருக்கு. இயேசு என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணார். இங்க இயேசு வந்து திரியேக தேவன்ல இரண்டாவது நபர். ஹி இஸ் a second person in the Trinity. வார்த்தை மாம்சமா வந்தார். ஹalleluya. தேவன்க அவரு, ஆண்டவருங்க, கடவுளுங்க. அவர் மனுஷனா இருக்கிறார். ஆனா அவரே எப்படி பண்ணாரா? உலகத்துல வாழும்போது ஜெபம் பண்ணார். அக்கௌண்ட் இருக்கு. ஹalleluya. எங்க அவரே ஜெபம் பண்ணாருன்னா அப்ப நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கவே கூடாதுங்க. ஆமென். இயேசுவே ஜெபத்துக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காருன்னா நம்ம வாழ்க்கையில ஜெபம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். இயேசுக்கு வந்து நம்மை போல வந்து பாவத்துல அவர் என்ன பண்ணல? கர்ப்பம் தரிக்கல அவர். இப்ப நம்ம வந்து எல்லாரும் ஆதாமோட வித்துல இருந்து வந்தோம். இயேசு வந்து பாவ மனுஷனோட வித்துல வந்து என்ன பண்ணல? பிறக்கல அவர். அழியாத வித்தாகிய ஜெப வார்த்தையினால அவர் ஜெனப்பிக்கப்பட்டார். He was formed by the incorruptible word of God. Incorruptible seed which is the word of God. பரிசுத்தாவியானவர் மூலமாக அழியாத வித்தினால ஜெனப்பிக்கப்பட்டார். சோ அவர் பிறக்கும் பொழுதே அவருக்குள்ள பாவ சுவாபமே கிடையாது அவருக்குள்ள. Hallelujah. He did not have sin nature. சரி, நம்மலாம் பிறக்கும் பொழுது sin nature உள்ள இருந்துச்சு. இல்ல, நம்ம ரட்சிக்கப்படும் போது தான் sin nature வந்து ஆண்டவர் எடுக்கிறாரு. பாவ சுவாபத்தை வெளியே எடுத்துட்டு புதிய மனிதனாக நம்ம மாத்துறார். நியூ மேன். பைபிள் கால்ஸ் us as a new man. புதிய மனிதனாக ஆண்டவர் என்ன பண்றார்? நம்மளை மாற்றுகிறார். ஆனா இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே அந்த பாவ சுவாபமே கிடையாது. ஏன் பாவ சுவாபம் அவருக்குள்ள கிடையாது என்றால், அவர் வந்து ஆதாமின் வித்தினால அவர் பிறக்கல. அவர் மனுஷனோட வித்தினால பிறக்கல. பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல, கன்னி மரியாள் மேல நிழலிட்டதுனால, பரிசுத்த ஆவியானவரோட பலத்தினால அவர் என்ன பண்ணாரு? கன்னி மரியாளோட வயிற்றுல என்ன பண்ணாரு? அவரு தோன்றினார். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனே அதிகமாக ஜெபம் பண்ணார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சோ இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார், ஒரு முன்மாதிரியா இருந்தார். எப்படின்னா, சீஷர்களுக்கு வந்து ஏற்கனவே ஜெபத்தை பத்தி நிறைய தெரியும். ஏன்னா யூதர்கள் ஜெபம் பண்றதுல வல்லவர்கள். நல்லா கேட்டுக்கோங்க, யூதர்கள் ஜெபம் பண்றதுல வல்லவர்கள். அவங்க சூப்பரா ஜெபம் பண்ணுவாங்க. நீங்களாம் தோத்துருவீங்க. நீங்களாம் எருசலேம்ல வெயிலிங் வால்னு ஒரு செவுரு இருக்கு. வெயிலிங் வால்னா அங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க. முட்டி முட்டி ஜெபம் பண்ணுவாங்க. கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த யூதர்கள் வந்து அந்த இது ஒண்ணு போட்டு, ஸ்கார்ஃப் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அந்த யூதர்கள் துண்டு மாதிரி ஒண்ணு தலையில போட்டுட்டு இப்படி 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 முட்டி முட்டி ஜெபம் பண்ணுவாங்க. யூதர்கள் வந்து ஜெபம் பண்றதுலாம் கில்லாடிங்க. அவங்களாம் PhD வாங்கினவங்க. ஜெபம்னா என்ன நல்லா தெரியும். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஃபுல்லாவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கானுங்களா அவங்க வந்து ஜெபம் வந்து ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டா, ரொம்ப பர்ஃபெக்டா, கரெக்டா பண்ணுவாங்க யூதர்கள் வந்து. ஹல்லேலூயா. ஆனா இயேசுவோட ஜெபத்தை பார்த்து சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இதா பாருங்க, இந்த படம் தான் வெயிலிங் வால். இது இன்னும் இருக்குது, எருசலேம்ல இருக்கு. இங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம யாரும் அப்படி பண்ணிருக்கோமா? ஒரு இடத்துல போய் நின்று டிசிப்ளினா ஜெபம் பண்ணிருக்கோமா? சொல்லி பாருங்க எப்படி ஜெபம் பண்றாங்க பாருங்க. ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க. இயேசுவோட ஜெபம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இயேசு ஒரு யூதர் தான், ஆனா அவருடைய ஜெபம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா அவருடைய ஜெபத்துல வந்து பதில் கிடைக்குது. நல்லா கேட்டுக்கோங்க, ஜெபம் என்பது பதிலை பெற்று தரணும். Hallelujah. Your prayers should receive answers. Amen. Prayer is not a Christian custom or tradition, but prayer is the vital breath of your life. ஜெபம் என்பது ஒரு கிறிஸ்துவ சடங்காச்சாரமோ, ஒரு முறைமையோ, ஒரு ட்ரெடிஷனோ கிடையாது. ஜெபம் என்பது உங்களுடைய சுவாச காற்றை போல இருக்குது. இட்ஸ் a vital breath. Hallelujah. ஆனா என்ன ஆயிடுச்சு, காலப்போக்கில் யூதர்கள் வந்து அதை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா கஷ்டம் மாதிரி ஆக்கிட்டாங்க. கஷ்டம், ஒரு முறைமை மாதிரி ஆக்கிட்டாங்க. வெள்ளிக்கிழமையா ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர் போடு, சனிக்கிழமையா காத்திருப்பு ஜெபம் போடு. கவனிச்சிருக்கீங்களா? இது ஒரு முறைமை. ஓகே, நம்ம சபை நடத்துறோம், சரி பாஸ்டர் ஆயிட்டோம், சரி வெள்ளிக்கிழமை ஜெபம் வைக்கலன்னா கேள்வி கேட்பாங்க எல்லாம். என்ன பாஸ்டர் நீ ஒரு ஜெபம் கூட பண்ண மாட்டேற, வைக்க மாட்டேற சர்ச்சில், சரி போடு, ஒரு பிரேயரை போடு, அதை போடு, இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. அதெல்லாம் நல்லதுதான், வெள்ளிக்கிழமை பிரேயர் பண்றதுலாம் நல்லதுதான். ஆனா நிறைய பேர் வந்து எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சரி கிறிஸ்தவனா பிறந்துட்டோம் அதனால ஜெபம் பண்றோம். என்னது, கிறிஸ்தவனா பிறந்துட்டோம் அதனால ஜெபம் பண்றோம். ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் நம்ம கையில கிடையாது பிரதர். என் வேலை ஜெபம் பண்றது பிரதர். வந்தா வருது. கர்த்தர் சித்தமானால், இதை பத்தி சூப்பரான ஒரு வார்த்தை நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை யார் தெரியுமா? நம்ம தான் சொல்றோம். கர்த்தர் சித்தமானால், கர்த்தர் சித்தமானால், கர்த்தர் சித்தமானால். எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் சித்தமானால் தான். கவனிச்சிருக்கீங்களா? பிரதர் வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னா, கர்த்தர் சித்தமானால். என்னங்க வீட்டுக்கு தானே கூப்பிட்டேன், வரேன்னு சொல்லுங்க, வரமாட்டேன்னு சொல்லுங்க. ஏங்க இப்படி போட்டு இழுன்னு இழுக்கிறீங்க எல்லாத்தையும் போட்டு? எல்லாத்துக்கும் கர்த்தர் சித்தமானால், கர்த்தர் சித்தமானால் சொல்லிட்டு ஹீலிங்க்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே சுகமாக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு
கத்த சித்தமானால். புரியுதுங்களா? எல்லாத்தையும் எங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க, இப்படி வச்சுட்டாங்க. சோ என்ன 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 ஒரு 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 பிராக்டிஸ் உள்ள போயிடுச்சுன்னா, ஜெபம் என்பது ஒரு கஷ்டம், ஒரு ட்ரெடிஷன். எப்படி சபைக்கு போவாங்க பாத்தீங்களா, சண்டே சண்டே சபைக்கு போறது வந்து போகணுங்க, எப்படியாவது போயிடணுங்க, கிறிஸ்தவனா பிறந்துட்டேன், சண்டே போயிடணுங்க அப்படின்னு அந்த மாதிரி ஜபத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அது அப்படி ஜபத்தை ஆண்டவர் வைக்கல. சொல்லுங்க, அதுக்காக ஆண்டவர் ஜபத்தை வைக்கல. நீங்க கிறிஸ்தவன் அதனால ஜெபம் பண்ணணும், அதுக்காக ஆண்டவர் வைக்கல. ஆண்டவர் ஜபத்தை எதற்காக வைத்திருக்காருன்னா, உங்களுடைய சுவாச காற்றை போல வைத்திருக்கிறார். ஹalleluya. prayer is like a breath of life for you. அதனாலதான் இயேசு தினமும் மணிக்கணக்காக ஜெபம் பண்றார். ஹalleluya. தேவகுமாரர், the son of god, சாதாரண ஆள் கிடையாதுங்க அவரு. ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு அப்போஸ்தலர் அப்படிலாம் கிடையாது. சன் ஆஃப் காட் அவரு. ஆனா எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. அவர் ஜெபம் பண்ண ரிசல்ட் வருது. இதை பார்த்து சீஷர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டுட்டு பாருங்க, ஏற்கனவே ஜெபம்னா என்னன்னு தெரியும், எல்லாமே கற்று வச்சிருந்த ஆட்கள் தான் சீஷர்கள், யூதர்கள். அவங்க இயேசுவிடத்துல கேட்கிறாங்க, லூக்கா 11 கேட்கிறாங்க. வாங்க லூக்கா 11:1 படிங்க. லூக்கா 11:1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். ஜெபம் பண்ண கற்றுத்தாருன்னு கேட்காங்க. லார்ட் டீச் அஸ் டு ப்ரே. சொல்லுங்க எல்லாம், இன்னைக்கு இதுதான் நீங்க ஆண்டவர்ட்ட கேட்கணும். ஆண்டவரே ஜெபம் பண்ண கற்றுத்தாருங்க, ஜெபம் பண்ண கற்றுத்தாருங்க ஆண்டவரே. இது மூலம் நம்ம கேட்கிறோம்ல ஆண்டவர்ட்ட. ஆனா எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றது ஜெபம் தான். ஹல்லேலூயா. நமக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர்ட்ட கேட்டுட்டு இருக்கோம், நிறைய காரியங்களை கேட்கறீங்க நீங்க. ஆனா அது எல்லாத்தையும் பெற்றுக் கொடுக்கறது எது உங்க வாழ்க்கையில? ஜெபம் தான். சோ ஆண்டவர்ட்ட முதல்ல எதை கேட்கணுமா? ஜெபம் பண்ண கற்றுத்தாருங்கள். லார்ட் டீச் அஸ் டு ப்ரே. சொல்லுங்க, லார்ட் டீச் மீ டு ப்ரே. ஜெபம் பண்ண கற்றுத்தாருங்க. எந்த ஜெபம்? நான் ஆண்டவர்ட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே நான் பண்ற ஜெபத்துக்கு 100% ரிசல்ட் வரணும், அந்த ஜெபத்தை தான் நான் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமென். நான் பண்ற ஜெபத்துக்கு 100% ரிசல்ட் வரணும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை தான் நான் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். இந்த ஜெபத்தை தான் நீங்களும் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புறார். யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைகள் வந்து ஒரு விஷயத்தை கேட்கறாங்க, அதை நீங்க கொடுக்கணும்னு விரும்புவீங்களா, இல்ல சும்மா கேட்டுதான் பாரு அப்படின்னுவீங்களா? கொடுக்க விரும்புவீங்களா, இல்ல கேட்டு சும்மா சும்மா கேளு சும்மா டெய்லி கேளு, நீ வந்து வேணும்னா கொடுக்குறேன்ப்பா உனக்கு அப்படி சொல்லுவீங்களா? கிடையாது. உங்க பிள்ளைகள் எதை கேட்டா அதுதான் பாருங்களேன். இந்த லூக்கா 11 சீசல் கேட்டோன்னு அதுக்கப்புறம் அந்த லார்ட்ஸ் பிரேயர் அதை சொல்லித்தரார் ஆண்டவர். சொல்லி கொடுத்துட்டு அதை வந்து கொண்டு போய் எங்க பேசுறாரு பாருங்களேன். வாங்க லூக்கா 11:9 படிங்க சிஸ்டர். 9 படிங்க. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வானா? சொல்லுங்க, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுக்க ரெடியா இருக்கார். ஹல்லேலூயா. நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுக்க ரெடியா இருக்கார். சொல்லுங்க, நான் கேட்பேன், ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. தட்டுனா ஆண்டவர் திறக்க ரெடியா இருக்கார். நான் தட்டுவேன், ஆண்டவர் எனக்கு திறப்பார். ஹல்லேலூயா. சொல்லிட்டு அதுக்கு ஒரு உவமையை சொல்றாரு ஆண்டவர். அழகா உவமை சொல்றாரு. அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். 11 படிங்க. உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமென். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க மாட்டீங்க? தேளு, கல்லு, பாம்ப என்ன பண்ண மாட்டீங்க? கொடுக்க மாட்டீங்க. ஆமென். என் பிள்ளை என்கிட்ட முட்டை கேட்டுச்சுன்னா நான் என்ன அடுத்தது என்ன தெரியுமா கேட்பேன்? என் பிள்ளை கிட்ட முட்டை பாயில்ட் எக் வேணுமா, ஆம்லேட் வேணுமான்னு கேட்பேன். முட்டை அப்படித்தானே கேட்கணும். இல்ல வெறும் முட்டை கொடுத்துருவீங்களா நீங்களாம்? புல்சை.
என்ன வேணும்னு கேட்கணும் ஃபர்ஸ்ட். பாயில் என்ன வேணும், இப்ப வைஃப்ட போய் நான் முட்டை வேணும்னு கேட்டேன், வைஃபா தான் கேட்பா ஃபர்ஸ்ட் என்கிட்ட. அப்ப உங்களுக்கு என்னப்பா வேணும், உங்களுக்கு வந்து அது என் வைஃப் வந்து கொஞ்சம் வேற மாதிரி எல்லாம் கேட்பா. ஆம்லேட்லயே வேற டிஃப்ரெண்டா கேட்பா. வெங்காயம் போட்டு வேணுமா, வெங்காயம் போடாம வேணுமா, மசாலா ஆம்லேட் வேணுமா, அந்த மாதிரி அந்த மாதிரி கேட்பாங்க. கரெக்டா? சோ நம்மளே வந்து முட்டை கேட்டா கொடுப்போம், ஆம்லேட்டை கொடுக்குறோம், புல்சை கொடுக்குறோம், அவிச்ச முட்டையை கொடுக்குறோம். என்னங்க? அப்புறம் ஆண்டவர் எப்படி நீங்க ஒண்ணு கேட்டா அவர் இன்னொன்னு கொடுப்பாரு? என்னங்க? நீங்க ஒண்ணு கேட்பீங்க, அவர் இன்னொன்னு கொடுப்பாரா? நீங்க சுகத்தை கேட்பீங்க, அவர் வியாதியை கொடுப்பாரா? கிடையாது. சொல்லுங்க, கிடையாது. பொல்லாதவர்களாகிய நம்மளே நல்ல ஈவுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய பிதா எதை கொடுப்பாரு? உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். மத்தேயு வந்து இன்னும் அழகா எழுதுவார், நல்ல ஈவுகளை கொடுப்பார்னு எழுதுவார் மத்தேயு. அந்த வருஷம் மத்தேயு வந்து எங்க சொல்லுவார்னா, இருங்க அந்த வருஷத்தை எடுக்கிறார். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நன்மையானதை கொடுப்பதற்கு அதிக நிச்சயம். சொல்லுங்க, அது அதிக நிச்சயம். நான் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம். ரிசீவிங் குட் கிஃப்ட்ஸ் இஸ் an assurance from the father. You receiving good gifts is an assurance from the father. நன்மையானதை கொடுக்கறேன்னு சொல்றார். ஆனா அவர் கொடுக்கறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கேளு அப்படின்றார். சொல்லுங்க, கேளு, ஆஸ்க். ஆமென். In heaven gives good gifts to those who ask him. பாருங்க, அப்படிதான் போட்டிருக்குல்ல. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு. சொல்லுங்க, வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, ஜெபம் பண்றவர்களுக்கு, கேட்பவர்களுக்கு என்ன பண்ணுவாரா? நன்மையானவைகளை கொடுக்கிறது அவருக்கு அதிக நிச்சயம். அதிக நிச்சயமா. ஹல்லேலூயா. அப்போ கொடுக்க அவர் ரெடியா இருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஜெபத்துல. ஹல்லேலூயா. ஆமென். சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு வேணும்னா நீ வந்து கேளு அப்படின்றார். ஆமென். உனக்கு வேணும்னா நீ வந்து கேளு. பிள்ளைகளை வளர்ப்பதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் வந்து என்னன்னா, வீட்டுல 4-5 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு ஹெல்த்தி பேரண்டிங்ல ஒரு நல்ல விதமா வளர்க்கணும் இப்படிதான் சொல்லி தருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்காங்களா, நான் சொல்லுவேன், உனக்கு வேணும்னா நீ வந்து என்கிட்ட கேளு. அவட்ட சொல்லி விடாத, தங்கச்சிட்ட சொல்லி விடாத, அக்காட்ட சொல்லி விடாத. இஃப் யூ வாண்ட் யூ கம் அண்ட் ஆஸ்க் அப்பா. புரியுதுங்களா? உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா, யூ கம் டு மீ டைரக்ட்லி அண்ட் டெல், அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். எத்தனை பேருக்கு புரியுது? நீ போய் அம்மாட்ட சொல்லி, அம்மா என்கிட்ட சொல்லி, இல்ல நீ போய் தங்கச்சிட்ட சொல்லி, இல்ல தங்கச்சி போய் அக்காட்ட சொல்லி, இந்த புரோக்கர் வேலை எல்லாம் என்ன பண்ணாதீங்க, செய்யக்கூடாது. மீடியேட்டர் புரோக்கர் எல்லாம் பண்ணக்கூடாது. உனக்கு வேணுமா வந்து என்கிட்ட கேளு, அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க சொல்லு, அப்பா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். இததான் ஆண்டவன் சொல்றாரு. டோன்ட் ஹேவ் எனி மீடியேட்டர். ஏன்னா ஏற்கனவே ஒரு மீடியேட்டர் இருக்கிறாரு. இதுல இன்னொரு மீடியேட்டரா? அவருக்கு ஒரு மீடியேட்டர். ஏற்கனவே ஒரு மீடியேட்டர். யார் அந்த மீடியேட்டர்? இயேசு கிறிஸ்து. வேதம் தெளிவா சொல்லிக்கிறது எபிரேய புத்தகத்துல, we have a mediator, the man called Jesus Christ. நமக்கு ஒரு மத்தியஸ்தர் உண்டு, இயேசு என்ற ஒரு மனுஷன். சோ ஏற்கனவே ஒரு மீடியேட்டர் இருக்கிறாரு. இந்த மீடியேட்டருக்கு ஒரு மீடியேட்டர். என்னங்க, இந்த மீடியேட்டருக்கு ஒரு மீடியேட்டர் பிடிக்கிறது. சில பேர்லாம் பல மீடியேட்டர் வச்சிருக்காங்க. இவர் ஒரு மீடியேட்டர், அவர் ஒரு மீடியேட்டர். எனக்கெல்லாம் ஒருத்தங்க தெரியும், ஒரே பிரேயர் ரிக்வெஸ்ட எல்லா மேன் ஆஃப் கார்டுக்கு அனுப்புவாங்க. அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் மேன் ஆஃப் கார்டு வச்சிருக்காங்க, அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் ஊழியக்காரங்க வச்சிருக்காங்க. ஒரே பிரேயர் ரிக்வெஸ்ட அப்படியே காப்பி பேஸ்ட் போட்டு அனுப்புவாங்க. ஒரு தடவை அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் எனக்கு வந்துச்சு அவங்ககிட்ட. நான் வந்து ஆன்லைன்ல எஃபில யூடியூப்ல ஏதோ ஒரு லைவ் ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். அங்க ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வந்து அதே பிரேயர் ரிக்வெஸ்ட், நல்லா கவனிங்க, அதே பிரேயர் ரிக்வெஸ்ட் வேர்டு கூட மாறாம அங்க இருக்குது. எங்க? யூடியூப்ல இன்னொருத்தர் மீட்டிங்ல இருக்கு. அப்பதான் கண்டுபிடிச்சேன், இவங்க ஒரே பிரேயர் ரிக்வெஸ்ட் 100 மேன் ஆஃப் கார்டுக்கு அனுப்புறாங்க. சோ என்னன்னா, ஒரு இதுல தானே சரி 100 பேருக்கு அனுப்புறோம், 2 பேர் பார்க்க மாட்டாங்களா? ஒரு இது மாதிரி, இந்த குதிரை மேல காசு கட்டுற மாதிரி, லாட்டரி சீட்டு மாதிரி எல்லாருக்கும் அனுப்புறது. இது ஆண்டவர் விரும்புறதே கிடையாது. சொல்லுங்க, ஆண்டவர் விரும்புறதே இல்ல. உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணா நீங்க போய் அப்பாட்ட டைரக்டா கேட்கணும். ஹல்லேலூயா. எனக்கு பசிச்சா நான் போய் எங்க அப்பாட்ட டைரக்டா கேட்கணும். சிஸ்டர் விஜி, கொஞ்சம் நீங்க பேசி
கொஞ்சம் ஒரு பிரியாணியும் கூட 2 மட்டன் பீஸும் போட்டு அனுப்புங்களேன். நீங்க அப்பாட்ட போய் கேட்டா கண்டிப்பா. கூட 2 இல்ல 4 மட்டன் பீஸே போடுவாரு. நீங்க 2ல நிறுத்தி வச்சிருக்கீங்க. புரியுதுங்களா? ஹalleluya. ஆமென். சோ ஜெபம் பண்ணணும்ன்றது ஆண்டவருடைய விருப்பம். சொல்லுங்க, ஜெபம் பண்ணுவது ஆண்டவருடைய விருப்பம். நீங்க ஜெபம் பண்றது ஆண்டவர் விரும்புறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. God likes to see you praying. நீங்க நீங்க ஜெபம் பண்றீங்க பாத்தீங்களா, அதை பார்க்க ஆண்டவர் விருப்பப்படுறாரு. ஏன்னா ஜெபமே எதை வெளிக்காட்டுது என்றால் விசுவாசத்தை வெளிக்காட்டுது. வாங்க, இதை வந்து ஆண்டவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த லூக்கா 18க்கு வந்துருங்க. அந்த ஊமையை பார்த்துருவோம். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஓரளவு கவர் பண்ணுவோம். நம்ம தொடர்ந்து அடுத்த வாரமும் பார்ப்போம். கர்த்தரை உங்க காணிக்கையினால ஆராதிக்கிற நேரம். ஸோ உங்க காணிக்கை கொடுப்பதற்கு சில வழிகளை வந்து இருக்குது, நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணி யூபிஐ மூலமா கொடுப்பதற்கு இந்த கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூபிஐ மூலமா கொடுக்கலாம். இல்லைன்னா யூபிஐ மொபைல் நம்பர், என்னுடைய மொபைல் நம்பர் 9884160264. யூபிஐ ஐடி jjkiranpal@okicici. டைரக்டா பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கிரண்பால் JJ 021201584236. IFSC கோட் ICIC 00000212. அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச், சென்னை சாந்தம். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா பொருளாலும் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், அப்பொழுது உன் பண்டசாலைகள் பூரணமாய் நிரம்பி இருக்கும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோரும். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ், உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் பூர்ணமாக நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது, அது ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். My God will meet all your needs according to the riches of his glory in Christ Jesus. என் தேவன் உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் அவருடைய மகிமை ஐஸ்வர்யத்தின் மூலமாக கிறிஸ்து இயேசுக்குள் சந்திப்பார் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கொடுக்கிற எல்லாரையும் கர்த்தர் அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்க கர்த்தரோட ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க. கர்த்தரோட ஊழியத்துக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உலகமெங்கும் கொண்டு போவதற்கு நீங்க உதவி செய்றீங்க. நான் எவாஞ்சலிஸ்டிக் மினிஸ்ட்ரி பண்றேன், ஒரு சுவிசேஷ ஊழியக்காரன். ஸோ உலகமெங்கும் இந்த வார்த்தை கொண்டு போறதுக்கு, அநேக இடத்துக்கு பயணம் பண்ணி போய் வார்த்தை கொண்டு போறதுக்கு, சுகத்தை கொண்டு போறதுக்கு, விடுதலை கொண்டு போறதுக்கு நீங்க உதவி செய்றீங்க. இந்த ஊழியத்தோட நிக்கிறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நிறைவாக 100 மடங்கு நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய எல்லா பொருளாதாரத்திலையும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும், குடும்ப வாழ்க்கையிலும், பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும், உங்களுடைய கையின் பிரயாசத்திலும் நீங்க பார்ப்பீர்கள் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்க எல்லா தேவைகளையும் சந்திப்பார்.